நீங்கள் செய்யும் தவறுகள் சிறியது என்று சாதாரணமாக இருந்து விடாதீர்கள். சிறிய ஓட்டைதான் பெரிய கப்பலை கூட மூழ்கடித்துவிடும். ஜாக்கிரதை. நோயோடு படுக்கைக்கு செல்வதை விட கடனோடு படுக்கைக்கு செல்வது மிக மிக கொடியதாகும். அமுதமும் நஞ்சும் பிறக்கும் இடம் ஒன்றுதான். வெற்றி என்பது சேரும் இடமல்ல, அது ஒரு பயணம். வெற்றி என்பது நிரந்தரமானதும் இல்லை, தோல்வி என்பது தொடர்ச்சியானதும் இல்லை. ஒவ்வொரு நாய்க்கும் கடிப்பதற்கான காலமும் நேரமும் கட்டாயம் உண்டு. தொழிலாளியை புரிந்து கொள்ளாத முதலாளி, முதலாளியை புரிந்து கொள்ளாத தொழிலாளி, இரண்டுமே வீண்தான். கவலைப்படும் போது ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறது என கேட்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. அதே கேள்வி நீங்கள் சந்தோஷப்படும் போது கேட்காதவரை. 1000 பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரே ஒரு கல் போதும். 1000 மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரே ஒரு கெட்டவன் போதும். கொக்கிடமிருந்து பொறுமையையும், எறும்பிடமிருந்து சுறுசுறுப்பையும், தேனியிடமிருந்து உழைப்பையும், காகத்திடமிருந்து பகிர்ந்து உண்பதையும், நாயிடமிருந்து நன்றியும் கற்றுக்கொள்வது நல்லது. உனக்கு உதவ உன் மூளையை பயன்படுத்து, மற்றவர்களுக்கு உதவ உன் மனதை பயன்படுத்து. பிறர் உனக்கு எதை செய்தால் விரும்ப மாட்டாயோ அதை பிறருக்கு நீயும் செய்து விடாதே. வாழ்வில் தோல்வி அதிகம், வெற்றி குறைவு என வருந்த வேண்டாம். காரணம், செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூக்கும் மலருக்கே மதிப்பும் அதிகம். உங்களிடமிருந்து விலகிச் செல்வதை டோன்ட் கேர் செய்துவிடுங்கள். உங்களை தேடி வருவதை டேக் கேர் செய்துவிடுங்கள். வாழ்க்கை வளமாகும். இறக்கப்படுவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் முழுமையாக எதையும் சாதிப்பதில்லை. தோல்வி வந்தால் உனக்கு மிகவும் பிரியமானதாக காட்டிக்கொள். வெற்றி வந்தால் அது உனக்கு மிகவும் பழக்கப்பட்டது போல் காட்டிக்கொள். நீ தேடும் ஒருவர் உன் தேடலில் கிடைப்பதில்லை. உன்னை தேடும் ஒருவரை நீ திரும்பி கூட பார்ப்பதில்லை. திரும்ப பெற முடியாதவை: உடலை விட்ட உயிர், பேசிவிட்ட வார்த்தை, கடந்துவிட்ட காலம், இழந்துவிட்ட இளமை, கொடுத்துவிட்ட வாக்கு. நீ யாரையாவது ஏமாற்றிவிட்டால் அவர்கள் ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை. உன்னை அளவுக்கு அதிகமாக நம்பியிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். நீ உன் எதிரியிடம் சொல்ல விரும்பாத ஒன்றை உன் நண்பனிடமும் சொல்லாதே. தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து செல்வது மிகவும் சிறந்ததாகும். 1000 பேரை நண்பனாக வைத்திருப்பது உனக்கு பெருமையல்ல. 1000 பேர் எதிர்த்தாலும் உனக்காக அவர்களை எதிர்க்கக்கூடிய நண்பன் ஒருவனை வைத்திருப்பதே உனக்கு மிகவும் பெருமையானதாகும். நம்மிடம் இல்லாதவற்றைத்தான் அதிகமாக நேசிக்கிறோம், இருப்பவைகளை விட. திருமண வாழ்வு சரியில்லை என்றால் அதற்கு அங்கே இருக்கும் 2 பிடிவாதக்காரர்கள் தான் காரணம். எங்கோ இருக்கும் 9 கிரகங்கள் அல்ல. நல்ல சிந்தனைகளை சொல்லில் வெளிப்படுத்துவனை விட செயலில் வெளிப்படுத்துவனே உயர்ந்து நிற்கிறான். தூய்மையான உள்ளத்தை மிருகத்தாலும் அறிய முடியும். அம்மாவுடனான சண்டையை முடிவுக்கு கொண்டு வர பசிக்குதுமா என்ற வார்த்தையே போதுமானது. முயற்சி என்பது விதை போல், அதை விதைத்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையெனில் அது மண்ணிற்கு உரம். தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும், கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தையிலும் மிகவும் கவனம் தேவை. நாம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய சாதனை பிறரை வேதனை செய்யாது வாழ்வதே. கொஞ்சம் வைத்திருப்பவன் ஏழை அல்ல, அதிகமாக விரும்புகிறவன்தான் ஏழை. கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி நதியும் விஷமேறி, கடைசி மீனும் பிடிவர அப்போதுதான் உரைக்கும் மனிதனுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. பண்பில்லாதவனின் படிப்பு குப்பையில் சேர வேண்டிய வெற்று காகிதம். படிப்பில்லாதவனின் பண்பு கோவிலுக்குள் கொடியேற்றி கொண்டாட வேண்டிய தெய்வம். ஆசை நம்மை விலங்காக்குகிறது, அன்பு நம்மை மனிதனாக்குகிறது. ஒரு புத்தகம் நல்ல 100 நண்பர்களுக்கு சமம். நேர்மையாக நடந்தால் பிச்சைக்காரன் கூட மதிக்கப்படுவான். அச்சப்பட வேண்டியவர்களுக்கு அஞ்சாதவர்களும், அச்சப்படக்கூடாததுக்கு அஞ்சுபவர்களும் தீய பாதையில் செல்பவர்கள் ஆகிறார்கள். புத்தர். வண்ண பலூன்கள் உயர்ந்த பறக்க காரணம் உள்ளே இருக்கின்ற காற்றுதான், வெளியிலுள்ள நிறம் அல்ல. The pessimistic sees difficulty in every opportunity. The optimistic sees opportunity in every difficulty. அதாவது, நேர்மறை சிந்தனையுள்ளவன் எந்த ஒரு கஷ்டத்திலும் உள்ள வாய்ப்பை மட்டுமே காண்கிறான். அதுவே எதிர்மறை சிந்தனையுள்ளவன் எந்த ஒரு வாய்ப்பிலும் அதில் உள்ள கஷ்டத்தை மட்டுமே பார்க்கிறான். கூறியவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இன்று வரும் துன்பங்களைக் கண்டு ஓடினால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன்பே அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வது மிக மிக நல்லது. கடமையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வேர்வை சிந்துங்கள், வெற்றி நிச்சயம். நல்லவர்களின் கடினமான வார்த்தைகள் கசப்பானதுதான், ஆனால் நோயை குணப்படுத்தும். தீயவர்களின் சிரிப்பு விஷம் போன்றது, ஆளை கொள்ளும் சக்தி கொண்டது. ஜாக்கிரதை. வாழ்வில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை.
பிறரிடம் எந்த குணத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதே குணம் உங்களிடம் இருந்தால் உங்களை நீங்களே வெறுத்ததாகிவிடும்.